Hi students, welcome to SEMAS classes. Question paper code 51315. MA 3151 Matrices and Calculus ஓட April May 2024 question paper நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 11th question, 12th question, 13th question without choice டீட்டெயில்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே இப்போது இதோட 4th பார்ட்டாக 14th கொஸ்டினை வித்தவுட் சாய்ஸ் நம்ம வீடியோ சொல்யூஷனாக பார்க்க போகிறோம். 14A1 evaluate integral x square e power x dx by using integration by parts. இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டினிங்க. evaluate integral x square e power dx by using integration by parts. இப்போ நான் கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கிறேன். I is equal to integral of x square e power x dx. இங்கே மெத்தடை இவங்களே சொல்லிட்டதுனால டைரெக்டாக நம்ம அதுக்கான ஃபார்முலா எழுதி எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்ன? ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா integral of u dv is equal to uv minus integral vduன்னு எழுதிக்கலாம். இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. இப்போ நான் இதை எப்படி எழுதணும்னா u ஒரு ஃபங்க்ஷன், டிஃபரன்சியேஷன் ஆஃப் v இப்படி எழுதணும். u d of v இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பிரிக்கணும். எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷனை யூன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் u is equal to இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டா தென் du is equal to 2x dxன்னு மாறும். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்னா dv equal to e power x dxன்னு வச்சுக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ணால் v is equal to e power xன்னு வரும். என்ன ஃபார்முலா? integral of e power ax dx is equal to e power ax by a. இங்கே a வேல்யூ 1. ஸோ அதனால் v is equal to e power xன்னு வரும். இப்போ இதை முதல்ல கொடுத்துருக்கிற இந்த இன்டகிரேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எழுதணும். அப்போ I is equal to integral of u x square d of e power x u dv ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் uv ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e power x uv எழுதியாச்சு மைனஸ் இன்டகரல் vdu e power x du இப்போ தான் பார்த்தோம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2x dx. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ், அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது. நம்ம பார்த்தா மாதிரியே அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும். ஸோ லெட் u is equal to 2x தென் du is equal to 2dxன்னு மாறும். ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அகெயின் த ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை dvன்னு எடுத்துக்கணும். ஸோ dv is equal to e power x dx. இதை இன்டகிரேட் பண்ணால் we get v is equal to e power xன்னு வரும். இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகரலாக முதல்ல ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இதை எழுதுவோம் udv. அப்போ எப்படி எழுதுவோம் 2x d of e power x. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் அப்படியே வரும் மைனஸ் இதுக்கு ஃபார்முலாவை எழுதுகிறேன். ஸோ அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோம் udv. ஸோ 2x இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்டகரல் ஆஃப் vdu v e பவர் எக்ஸ் du 2dx. இப்போது இதை அடுத்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்கே இன்டகிரேட் பண்ணுறதுனால ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இது மைனஸ் 2x இ பவர் எக்ஸ். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 கான்ஸ்டன்ட் இன்டகரல் ஆஃப் இ பவர் எக்ஸோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். இன்டகரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ். ஸோ அப்போ 2 இ பவர் எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இதில் இ பவர் எக்ஸை காமனாக நான் வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 2 plus an integrating constant c.
இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கொஸ்டின் 14a2. எவாலுவேட் த இன்டகரல் sin power 4x dx. இதான் கொஸ்டின். எவாலுவேட் த இன்டகரல் sin power 4x dx. இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று sin பவர் n, அதுக்கான ரிடக்ஷன் ஃபார்முலாவில் n = 4 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தை டைரெக்டாகவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இங்கே நான் இந்த ப்ராப்ளத்தை டைரெக்டாகவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஐயை திருப்பியும் இங்கே எழுதிக்கிறேன். இன்டகரல் sin power 4x dx. sin power 4xை நான் இப்படி எழுதிக்கிறேன். sin cube x into sin x dxன்னு எழுதிக்கிறேன். நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா எனக்கு அதோட ஃபார்முலா இன்டகரல் u dv, that is equal to uv minus integral vduன்னு வேணும். அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, இந்த sin x dxஐ I can write இந்த sin cube x அப்படியே எழுதிக்கிறேன். இதை d of minus cos xன்னு எழுதுறேன். ஏன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x dxன்னு வரும். மைனஸ் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x dxன்னு வந்துடும். பாருங்களேன், இது எப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இன்டகரல் u dv, that is equal to எப்படி எழுதுவோம், uv மைனஸ் இன்டகரல் vdu. அதாவது இதை யூன்னு எடுத்துக்கிறோம், இதை வின்னு எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ uv sin cube x இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ், u இன்ட்டு v எழுதியாச்சு, மைனஸ் இன்டகரல் vdu. அப்போ இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படியே எழுதுகிறேன். டியூன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். முதல்ல பவரை பண்ணால் 3 sin squared xன்னு வரும். அப்புறம் sin எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த மைனஸை வெளியே வச்சுக்கிட்டோம்னா மைனஸ் sin cube x இன்ட்டு காஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 3யை வெளியே எடுத்துடுறேன். 3 இன்ட்டு இன்டகரல் sin square x இன்ட்டு cos square x dxன்னு வரும். இப்போ இது sin பவர் 4க்கான இன்டகிரேஷன். அதனால் இந்த cos square xஐ நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் sin ஸ்கொயரில் எழுத பார்க்குறேன். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் sin cube x இன்ட்டு cos x ப்ளஸ் 3 இன்ட்டு இன்டகரல் sin square x இன்ட்டு cos square xஐ 1 மைனஸ் sin square xன்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு dx வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். மைனஸ் sin cube x இன்ட்டு cos x ப்ளஸ் 3 இன்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு இன்டகிரலாக பிரிச்சுக்கலாம். sin square x dx மைனஸ் இன்னொன்று 3 இன்ட்டு இன்டகிரல் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் sin பவர் 4x dxன்னு வரும். ஸோ அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம், this is equal to minus sin cube x cos x plus 3 into integral sin square x 1 minus cos 2x by 2 னு எழுதலாம். 1 minus cos 2x whole thing divided by 2 னு எழுதிக்கலாம். இப்போ sin power 4 நம்ம ஐன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை மைனஸ் 3iன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை இங்கே கொண்டு வந்தால் I ப்ளஸ் 3a ஆகிடும். இங்கே மைனஸ் sin squared x இன்ட்டு cos x ப்ளஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை வெளியே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அது கான்ஸ்டன்ட், அதனால் 3/2 வெளியே இருக்கும். வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகரல் 1 மைனஸ் காஸ் 2xன்னு இருக்கும். அப்போது இந்த dx, அதாவது இன்டகரல் ஆஃப் dxன்னு வரும், மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் 2x dxன்னு வரும். இப்போ இன்டகரல் ஆஃப் dxோட வேல்யூ x மைனஸ் cos 2xஐ இன்டகிரேட் பண்ணால் sin 2x by 2 plus an integrating constant c. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 4i is equal to minus sin cube x cos x. அடுத்து இந்த sin டேர்மை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும், இது மைனஸ் 3 sin 2x by 4 plus 3x by 2
plus an integrating constant c. This implies I is equal to minus sin cube x cos x by 4 minus 3 sin 2x by 16 plus 3x by 8 plus c. இதான் கொடுத்திருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இப்போ ஆர் சாய்ஸில் இருக்கிற 14th B1 கொஸ்டின். Evaluate integral square root of a square minus x square into dx. ஸ்கொயர் ரூட் உள்ள எந்த அல்ஜீபரிக் ஃபங்க்ஷனாவது நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டிடியூஷன் ரூலில் தான் போடணும். இப்போ ஸ்கொயர் ரூட் உள்ள இங்கே எக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் போடலான்னா ரெண்டு சப்ஸ்டியூஷன், ஒன்று அல்ஜீபரிக் சப்ஸ்டியூஷன், இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன். இங்கே இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் தான் போடணும். அது என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம்? ஏன் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்? ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர், அதாவது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே எனக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டோம்னா காஸ் தீட்டான்னு மாறிடும். இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த சப்ஸ்டியூஷனே. அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், ஏ சைன் தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் என்னால் ஏவை காமனாக வெளியே எடுத்துக்கும் பொழுது இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இது எக்ஸை ஏ சைன் தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா டிஎக்ஸ் என்ன மாறிடும், ஏ காஸ் தீட்டா டி தீட்டான்னு வந்துடும். இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது எப்படி மாறும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு ஏ காஸ் தீட்டா டி தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுலேருந்து ஏ ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தால் ஏவாக மாறிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன ஆகிடும், ஏ ஸ்கொயர்னு வரும். இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டி தீட்டா. இப்போ தான் பார்த்தோம் நம்ம இன்டகிரல் அப்படி எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டி தீட்டா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு மாறும். இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ இது எப்படி மாறிடும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். ஸோ இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டகரல் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 இன்ட்டு டி தீட்டா. இப்போ இந்த 2வை வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகிடும், 1/2 வெளியே வரும். இது ஏ ஸ்கொயர் பை 2ன்னு ஆகிடும். இன்டகரல் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப் இதை இன்டகிரேட் பண்ணுவோமா, ஏ ஸ்கொயர் பை 2 இங்கே ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணால் 1 இன்ட்டு டி தீட்டா டி தீட்டான்னு வரும். இன்டகரல் ஆஃப் டி தீட்டா தீட்டா. இன்டகரல் ஆஃப் cos 2 theta d theta, integral of cos ax formula sin ax by a. அப்போ இது என்ன ஆகிடும், sin 2 theta by 2 plus an integrating constant c. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், சி நமக்கு தீட்டாக்கு இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு முதல்ல இது சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். sin 2 தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 2 sin theta cos theta by இந்த 2வை அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் an integrating constant c. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 and 2வையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வில் கெட், இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு நம்ம ஏ சைன் தீட்டான்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம தீட்டாவை எல்லாத்தையும் நம்ம எக்ஸில் மாற்றணும். இப்போ எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆகிடும், இங்கேருந்து எக்ஸ் பை ஏன்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன மாறிடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ தீட்டாவை எக்ஸில் மாற்றியாச்சு, சைன் தீட்டாவை எக்ஸில் மாற்றியாச்சு. அடுத்து காஸ் தீட்டாவை எக்ஸில் மாற்றணும். எப்படி மாற்றுறது, காஸ் தீட்டாவுக்கு நமக்கு இப்போ தான் தெரியும், ஃபார்முலா பார்த்தோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. தட் இஸ் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஆர் எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கிறேன், என்ன ஆகிடும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுக்கு கீழே மேலே
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே ரூட் எடுத்துட்டா ஏன்னு மாறிடும். ஸோ சைன் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைன் தீட்டா தீட்டா காஸ் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஏ ஸ்கொயர் பை 2 அப்படியே வரும். தீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு எழுதிக்கலாம். சைன் தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் பை ஏ இன்ட்டு காஸ் தீட்டாக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஏ ஸ்கொயர் பை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போது ப்ளஸ் எக்ஸ் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. தேர்ஃபோர் த ஃபார்முலா, இதை ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர், இந்த இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலா. மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. 14b2 integral 1 by x square minus a square into dx by using partial fraction. இதான் question. Evaluate integral 1 by x square minus a square into dx by using partial fraction. அதாவது இந்த ஃபங்க்ஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்றதை இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 by ax ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஃபார்முலா 1 by x மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா இங்கே ப்ராடக்டில் இருக்கிற டேர்மை நம்ம அடிஷனாக மாற்றி எழுதணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 by x minus a into x plus a-வை a by x minus a-ன்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் b by x plus a-ன்னு எழுதுகிறேன். இப்போது இந்த 1 அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். இதை மாத்திரம் கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணோம்னா a into x minus a into x plus a by x minus a ப்ளஸ் b into x minus a into x plus a by x plus a. இங்கே பார்த்தீங்கன்னா x minus a கேன்சல் ஆகிடும். இங்கே x plus a cancel ஆகிடும். This implies that 1 is equal to a into x plus a plus b into x minus a வரும். இப்போது இதில் நம்ம வந்து a வேல்யூவும் b வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். when x is equal to a இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது 1 இங்கே 1 தான் இருக்குது, அதனால் 1 that is equal to a into a plus a 2a வரும். This implies that a equal to 1 by 2a. So a வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏவை 0 ஆக்கணும். இந்த டேர்மை 0 ஆக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ போடணும். ஸோ when x is equal to minus a, again 1 is equal to இது 0 ஆகிடுச்சு, b into minus a அப்போ minus 2aன்னு வரும். This implies that b is equal to minus 1 by 2aன்னு வரும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை a by this b by thisன்னு எழுதியிருக்கோம். ஏவோட வேல்யூவை 1 by 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பியோட வேல்யூவை minus 1 by 2aன்னு எழுதியிருக்கோம். therefore integral of 1 by x square minus a square dx is equal to, இது ரெண்டு இன்டெகிரலாக பிரிச்சுக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? integral of 1 by 2a by x minus a into dx இங்கே ப்ளஸ் integral minus 1 by 2a by x plus a into dx. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 by 2a கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எடுத்துடுறேன். அதை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா dx by x minus aன்னு இருக்கும். நமக்கு ஃபார்முலா தெரியும். integral of dx by x minus a is equal to log of modulus of x minus a. அதே மாதிரி இங்கே minus 1 by 2a வெளியே எடுத்துடுறேன். இதை இன்டகிரேட் பண்ணால் log of modulus of x plus a வரும் ப்ளஸ் an integrating constant c. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 by 2a இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டோம்னா இதை பார்த்தீங்கன்னா log m மைனஸ் log nன்னு இருக்கும். அப்படி இருந்தால் we can write log of m by n
இப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம், log of modulus of x minus a by x plus a plus an integrating constant c. ஸோ இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ நம்ம 14th கொஸ்டினை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அடுத்த பார்ட்டில் 15th கொஸ்டினோட ஆன்சரை அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஏதாவது கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.